இறந்த பிறகு இப்படி சோளத்தட்டையை போட்டு வெள்ளாமை பண்ணிக்கிட்டு கிடக்கோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மக்களே, விவசாயம் பண்ணாதான் பூமி நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணாமல் போட்டுட்டோம், பூமி புல் மண்டிடும். காடு நன்றாக இருக்கணும்னா வருஷம் பழுது பார்த்து வெள்ளாமை பண்ணணும். $4 லட்சம் 5 லட்சம் செலவழித்து வீணாக செட்டு போட்டு எல்லா வேலையும் பார்த்தோம். கரெக்டாக செய்யாதனால நட்டம்தான் நம்மளுக்கு. கரெக்டாக செஞ்சால் விவசாயம் வரும். வாழையெல்லாம் போட்டு எடுத்தோம். இப்போ பாருங்கள், சோளத்தட்டை போட்டு எடுத்துருக்கோம். இதில் ஆள் பற்றாக்குறை மக்களே. ஆள் கிடைக்க மாட்டுது, ஒன்றும் கிடைக்க மாட்டுது. விவசாயம் பார்க்குறத விட ஆள் கிடைக்கிறதே பெரும்பாலாக போகுது. இந்த பாருங்க மக்களே, கிணறு மாதிரி தோண்டணும். தோண்டி தண்ணி கிடக்க நிறையா. தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை மக்களே, விவசாயம்தான் பண்ணணும். விவசாயம் பண்ணாமல் வச்சுக்கிட்டு புதன் மண்டிடுச்சு மக்களே. நானால் புல். எங்கள் மாமனார் இருந்தாருன்னா அந்த புல்லெல்லாம் நல்லா வெட்டி நூலை சூப்பராக வச்சுருப்பார். இன்றைக்கி ஆள் இல்லாதனால நடந்து உள்ளே வர்றதுக்கு கூட பயமாக இருக்குது மக்களே. அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக கிடக்கு காடு. இந்த வருஷம் ஜேசிபி வச்சு பூரா க்ளீன் பண்ணி காடை சுத்தம் பண்ணி சூப்பராக விவசாயம் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆடு கோழி மாடு எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் மக்களே. இந்த காடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, புல்லாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாளில் வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக ஆக்கி எல்லாம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதே மக்களை நம்ம தோட்டத்துக்கு வர்ற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோசமாக கிடக்கு. ஒரு பெரிய ஆள் இல்லை, மோசமாக போச்சு இடம். தண்ணி கம்மாக்குள்ளே போய் உடப்பாகி பாதையெல்லாம் அரிச்சிருச்சு. மாமனார் இருந்தாருன்னா நேரம் நல்லா மண்ணக்குன்னா வெட்டி போட்டு நேரம் பாதையாக்கி நல்லா க்ளீனாக வச்சுருப்பார். நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணி அந்த வேலையை செய்யாமல் போட்டோம் நாங்களும். இங்கே வருங்க, உடப்பாயி இதை அள்ளி போடுறதுக்கு வழி இல்லாமல் கிடக்கு. இது ஓடை மக்களை. இந்த ஓடையிலேருந்து தண்ணி பெருகி அரிச்சிருச்சு ஃபுல்லாக. இப்போ பெருமழை பேஞ்சதுக்கு. இதே மக்களே, நம்ம ரோட்லேருந்து உள்ளே இறங்கி வர்ற பாதை மக்களே. நம்ம இறங்கி உள்ளே வந்துட்டோம்னு நம்ம தோட்டத்துக்கு வந்துடலாம். இது கம்மாயி மக்களே. கம்மாயி எப்படி இருக்குன்னு பாருங்க. அரசாங்கம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, பூரா புதர்தான், பூராங்கள் உரச்செடி தான் முளைச்சி கிடக்கு. புல்லுங்களுமா பூரா கம்மாயில் வந்தால் தண்ணி நிற்காது போல். முள்ளு செடி தான் இருக்குது பூரா. தூர்வாரங்கிறாங்க, ஒரு தூர்வாரம் காணும். இந்த மாதிரி இருக்க காடை இந்த வட்டம் நல்லா பராமரித்து விவசாயம் பண்ணி சூப்பராக ஆக்கி காமிக்கணும் மக்களே. கம்மாயி மக்களே, கம்மாய் எப்படி கிடக்கணும் பாருங்க.
நம்ம கம்மா பக்கத்தில் தான் நம்மளுக்கு தோட மக்களே. லேசாக 10-20 அடி தோண்டினாலே தண்ணி ஊறிடுச்சு. 10-20 அடி 10 அடி தான் தோண்டிருக்கனால தண்ணி கிடக்கு. விவசாயம் பண்ணுறதுக்கு பெரிய ஆளுக்கு இருந்தால் தான் மக்களே. பெரிய ஆளுக்கு இல்லாதனால அப்படி விட்டு போச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் ஜெயிச்சு பச்சு பூரா க்ளீன் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணிடுவோம். நானால் புல் சப்போட்டா பழம். இதே மக்களே நம்ம செட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் மேலும் மேலும் வீடியோ போடுறோம். வணக்கம் மக்களே.